50 வருஷமா பகவானை பூஜை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் ஆன்மீக சாதனை செஞ்சுட்டு இருக்காரா அப்படின்றது தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரது குல வழக்கப்படி ஆடை அணிவார், கூடையை கொண்டு வந்து பூக்களை எல்லாம் சேகரிப்பார், மணிக்கணக்கில் பூஜை செய்வார். பெரிய மகான்களும் உபன்யாசர்களும் அவரது ஊருக்கு வருகை புரிஞ்சா முதல் பக்தராக இவர் தான் அருகில் இருப்பார். ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ள மனிதர்களோடு நல்லுறவில் இருக்கிறாரான்னு பார்த்தா ஏமாற்றம்தான். அவருக்கு யாராவது வணக்கம் சொன்னால் எதிரி மாதிரி பார்ப்பார். ஏமாற்றம் தான் மிஞ்சும். கடுமையான கோபக்காரர், சிடுன்னு இருப்பார். ஆன்மீக சாதனையில் இறை அனுபவம் பெறுவதற்கு இத்தகு குணங்கள் மிகப்பெரிய தடையாக அமையும் என்பது பெரியோர் கருத்து. மனோ தத்துவ நிபுணரான குருதேவர் டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அத்வாலே அவர்களது அறிவுரை என்னவென்றால், ஆன்மீக சாதனையில் ஒரு அங்கம் ஆளுமை குறைபாடுகளை அகற்றல். அதற்கு ஒரு நோட் புத்தகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த நாளில் நம்மிடையே நாம் கண்ட 10 குறைபாடுகளை அதில் 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி எழுதி வைக்க வேணும். காலையில் குடும்பத்தில் ஒருத்தர் நம்மிடையே இப்படி சொல்லியிருப்பார்: படுக்கையை விட்டு எழுந்துக்கும் போது போர்வைகளை மடித்து வச்சுட்டு வரணும்னு தெரியாதா? இப்படி தான் சுருட்டி போட்டுட்டு வரதா? அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம பதில், எல்லாம் எனக்கு தெரியும், அப்படி தான் போட்டுட்டு வருவேன், உனக்கு வேணும்னா நீ மடிச்சு வை, முதல்ல உன் ஓசிடிக்கு நீ டாக்டரை போய் பாரு. இப்படி பதில் சொல்லி இருப்பதற்கு பதிலாக, மன்னிக்கணும், இனிமே இந்த தப்பு நடக்காம பார்த்துக்கிறேன். இது எப்படி இருக்கும்? அன்றைக்கு இரவு படுக்க போவதற்கு முன்பு இந்த குறைபாட்டை நாம் எழுதி வைக்கணும். பிறருடைய ஆளுமை குறைபாடுகளை வச்சு நம் ஆளுமை குறைபாட்டை நாம் நியாயப்படுத்தக்கூடாது. இது ஒரு தொடர் முயற்சி. ஆளுமை என்பது பர்சனாலிட்டி. இந்த பயிற்சிக்கு பெயர் பர்சனாலிட்டி டிஃபெக்ட் ரிமூவல் என்பதாகும். சுத்த சுயம் பிரகாசமான இறைவனை அணுகும் முன் நம் குறைபாடுகளை அகற்றினால்தான் நாம் நெருங்க முடியும். பகவான் நம்முடைய எதிர்பார்ப்பது போலி புகழ் மாலைகளை அல்ல. ஒரு நாமம், ஓர் உருவம் இல்லாத அவருக்கு 1000 நாமம் சொல்லி அவரா அசரப்போறாரு. ஒரு பக்கம் அவரை மணிக்கணக்கில் போட்டி துதிவாடிட்டு, மறுபக்கம் அகங்காரத்தோடும் ஆளுமை குறைபாடுகளோடும் தான் இருப்பேன்னு இருந்தா பகவான் அனுக்கிரகம் எப்படி கிடைக்கும்? நான் என்ற அகங்காரமும் ஆளுமை குறைபாடுகளும் தான் பகவானுக்கு அணுக்கமாக நாம் மாறுவதற்கு இடையூறாக உள்ள குணங்கள். வழிபாடுகளை விட மிக முக்கியம் நம் வழிபடு பகவானுக்கு உகந்தாற்போல் நாம் மாறுவதுதான். அகங்காரத்தை போக்கிக் கொள்ளவே வைணவ சம்பிரதாயத்தில் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அடியேன் ராமானுஜதாசன்னு சொல்லி அப்புறம்தான் பேரை சொல்லுவாங்க. சிலர் அடியேன் அடியேன்னு மட்டுமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை அடிமனதிலிருந்து வர வேண்டும். அக்னி வேள்வி செய்யும் போது ஒரு விஷயம் கவனிச்சிருப்போம். அக்னியே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி ஆகுதி கொடுத்தவுடன் அடுத்த வரி இதம் அக்னியே இதம் நமம ந மம ந மம அப்படின்னு வரிக்கு வரி நாம் சொல்கிறோமே, இதன் அர்த்தம் என்ன? இது எனக்கன்று, இது உனக்கே அன்று எனக்கன்று, எனக்கில்லை எனக்கில்லை அப்படின்னு நாம் சொல்ல நம் ஆழ் மனதில் எதுவும் எனக்கில்லை என்ற குணம் விதைக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவனை பூஜிப்பது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் ஆன்மீக சாதனை செய்வது. ஆன்மீக சாதனையில் மிக மிக முக்கியமானது ஆளுமை குறைபாடுகளை அகற்றி ஆதரிசமாக வாழ்வது, அதாவது உதாரணமாக இருப்பது. இனிமே காலையில் இருந்து மாலை வரை நாம் செய்திருக்கும் செயல்களை எல்லாம் அந்த நாளின் இறுதியில் நாம் அந்த செயல்களை நாம் எப்படி செய்திருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எழுதி பார்த்து பழகுவோம். ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். பகவானின் அருளுக்கு பாத்திரமாவோம். ஸ்ரீ ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி.